Hi students, welcome to Mahi Max. 9ஆம் வகுப்புல பயிற்சி 2.6 பார்க்குறோம். முருடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 5√3 + 18√3 - 2√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காமனாக நமக்கு இதில் என்ன இருக்குது, √3 இருக்கு இல்லையா? ஸோ அந்த √3 காமனாக வெளில எடுத்துக்கலாம். √3 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. மீதி நமக்கு என்ன இருக்குது பாருங்க, ஒரு 5 இருக்குது, அடுத்தது ஒரு 18 இருக்குது, -2 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸாக இருக்க வேல்யூ இந்த √3 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ்ஸாக இருக்க வேல்யூ என்னென்ன இருக்குது பாருங்கள், 5யும் 18யும் கூட்டிக்கலாம். 5யும் 18யும் கூட்டினா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 23 கிடைக்குதா? ஸோ 23 மைனஸ் இந்த 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 23ல் 2 போச்சுன்னா 21, இந்த √3. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சம்முக்குரிய ஆன்சர். ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சப்டிஷன் பாருங்கள். 4 கியூபிக் ரூட் கொடுத்துருக்காங்க. கியூபிக் ரூட் 5 + 2 கியூபிக் ரூட் ஆஃப் 5, அதே தான் -3 கியூபிக் ரூட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயும் காமனாக இது இருக்குது, கியூபிக் ரூட் ஆஃப் 5 இருக்கா? ஸோ அது வெளில எடுத்தாச்சு. மீதி 4 + 2 -3. ஸோ பாருங்கள், இந்த √5 அப்படியே எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், 3 4 2 6, 6 -3. ஸோ 6ல் 3 போச்சுன்னா 3. இந்த √5 எழுதிக்கலாம், கியூபிக் ரூட் ஆஃப் 5. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மூணாவது சம் 3 × √75 + 5 √48 - √43. இதில் ஒன்றுத்தையும் பார்க்கலாம். இந்த √75 இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல் டிவிஷனில் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5, மீதி 2 5 25. அகைன் 5ஆல் போடுறோம், 3 5 15. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்க, 3 √75 வேல்யூ 3 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த √75 எப்படி கிடைக்குது பாருங்கள், 5 × 5 × 3ன்னு கிடைக்குது இதோடது. அடுத்தது பாருங்கள். அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 3 வெளியிலே இருக்கட்டும், இன்ட்டு இந்த 2 5க்கு பதில் ஒரு 5 வெளில எடுத்துக்கலாமா, √3. ஸோ இதோட வேலை முடிஞ்சு போச்சு. I3 15 √3. இதுதான் இதுக்கு வேல்யூ. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். 48 கொடுத்துருக்காங்க. 48 எல் டிவிஷனில் போட்டால் 2ஆல் போடலாமா, 2 2 4, 4 2 8. அகைன் 2ஆல் போனால் 1 2 2, 2 2 4. திரும்பவும் 2ஆல் 6 2 12. திரும்பவும் 2ஆல் போடுறோம், 3 2 6. ஸோ இந்த 5 √48 இதோட மதிப்பு பாருங்கள். இந்த 5 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு √2 × 2 × 2 × 3. ஸோ பாருங்கள், இந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம், இன்ட்டு இந்த 2 2க்கு பதில் ஒரு 2 ரூட்லேருந்து வெளில வந்துடும். இந்த 2 2க்கு பதில் ஒரு 2 ரூட்லேருந்து வெளில வந்துடும். இந்த √3 அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், I2 10, π2 20, 20 √3 நமக்கு வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, √243 கொடுத்துருக்காங்க. √243. ஸோ இதுக்கு எல் டிவிஷன் போடலாம். 243 3ஆல் போடலாம். 8 3 24, 1 3 3. அகைன் 3ஆல் போட்டால் 2 3 6, 7 3 21. அகைன் 3ஆல் போட்டால் 9 3 27. திரும்பவும் 3ஆல் போடுறோம், 3 3 9. அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், √1 2 3 4 5. 3 × 3 × 3 × 3 × 3. 5 3 கிடைக்குதா? இந்த 2 3க்கு பதில் ஒரு 3 வெளில வரும். இந்த 2 3க்கு பதில் ஒரு 3 வெளில வந்துடும். √3 அப்படியே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள், 9 √3 கிடைக்குது. 3 3 9, ஒரு √3 நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ அப்படியே இதில் இந்த கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 √3, 15 √3 + 20 √3 -9 √3. இதிலேருந்து பாருங்கள், எல்லாத்துலேருந்தும் காமனாக √3 வெளில எடுத்துக்கலாமா?
15 ப்ளஸ் 20 மைனஸ் 9. ஸோ 11. 20ல் 9 போச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? 20ல் 9 போச்சுன்னா நமக்கு மீதி 11 கிடைக்கும். அடுத்தது 11 ஒரு 15 நமக்கு 26ன்னு கிடைக்குது. இப்போ ஆன்சர் பாருங்கள், 26√3. இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 cubic root of 40 ப்ளஸ் 2 cubic root of 625 மைனஸ் 3 cubic root of 320 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம எல் டிவிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 40க்கு எல் டிவிஷன் எடுக்கிறோமா? 2ஆல் பண்ணால் 2 20, 2ஆல் பண்ணால் 10, அகைன் 2ஆல் பண்ணால் 5, திரும்ப 5ஆல் பண்ணால் 1. அடுத்தது 625, 5ஆல் தான் பண்ணணும். 1 5 5, 2 5 10, 5 25, திரும்பவும் 5ஆல், 2 5 10, 5 25, திரும்பவும் 5ஆல் பண்ணால் 5 25, 5ஆல் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 320, 2ஆல் பண்ணால் 1, 6 2 12 0, திரும்பவும் 2ஆல் பண்ணால் 80 கிடைக்குமா? அகைன் 2ஆல் பண்ணால் 40, திரும்பவும் 2ஆல் பண்ணால் 20, திரும்பவும் 2ஆல் பண்ணால் 10, 2ஆல் பண்ணால் 5. சரிங்களா? அப்போ கிடைச்சிருக்க வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 5 cubic root of 40, இதோட வேல்யூ என்ன கிடைக்குது பாருங்கள், 1 2 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஸோ இங்கே கியூபிக் ரூட் இல்லையா இது, அப்போ 3 2 எடுத்துக்கணும். 3 2 இருக்கிறதுனால ஒரு 2 ரூட்டை விட்டு வெளில வந்துடும். √5. ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. 5 இன்ட்டு, ஸோ இதோட வேல்யூ 10√5 cubic root of 5 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 cubic root of 625. ஸோ பாருங்கள், இதோட வேல்யூ 2 இன்ட்டு ரூட் ஆஃப், இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 3 5க்கு ஒரு 5 வெளில வருமா? ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 3 5க்கு ஒரு 5 வெளில வரும் இன்ட்டு √5. ஸோ இதோட வேல்யூ I2 10√5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3வது சம் பாருங்கள். 3வது 3 இன்ட்டு கியூபிக் ரூட் ஆஃப் 320, அதோட பாருங்கள் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கியூபிக் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6, 6 2 இருக்குது 1 இன்ட்டு ஒரு 5. 3 2க்கு ஒரு 2 வெளில வரும், 3 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும். ஸோ பாருங்கள், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 கியூபிக் ரூட் ஆஃப் 5. ஸோ 3 2 6, 6 2 12. ஸோ 12√5 நமக்கு கிடைக்கிது. ஸோ பாருங்கள், என்னென்னதுன்னு நம்ம எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1 5க்கு 10 கியூபிக் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 10 cubic root of 5 மைனஸ் 12 cubic root of 5ன்னு கிடைக்குது. 10 10 20, 20ல் 12 போச்சுன்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 8√5 cubic root of 5. இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.